சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஹையர் ஹை விசிட் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி வந்து லாங் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு 5 இயர்ஸாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு மேஜரான ஒரு ஃபால் வந்துச்சு, அது என்ன ஆயிடுச்சு ஒரே வருஷத்தில் ரெக்கவரி ஆகி நமக்கு என்ன ஒரு 5 இயர்ஸில் வந்து மார்க்கெட் வந்து இதில் தான் இருக்குது, ஆக்சுவலாக பையில் தான் இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா நமக்கு சின்ன ஒரு கரெக்ஷன், ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஹை ஒரு 2 இயர்ஸாகவே லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஓவரால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 49,400லேருந்து 49,950 வரைக்கும் இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக, ஓகேங்களா. நம்ம என்ன எடுத்துக்கலாம், லாஸ்ட்டு 6 மந்த்து நம்ம லாஸ்ட் 1 இயரோட சார்ட் அனாலிசிஸ் எடுத்துக்கலாம். மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லோ, ஓகேங்களா, இந்த ஹை எடுத்துக்கோங்க. சைட்வைஸ் மார்க்கெட்டு ப்ரீவியஸாக டவுன் ட்ரெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் லோ அண்ட் ஹையை கனெக்ட் பண்ணிங்க. $0.56 மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. 53.87 மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிருக்கும். இதுலேருந்து மார்க்கெட்டிங் டவுன் ஆனால் தான், ப்ரீவியஸாக டவுன் ஆனால் தான் நமக்கு என்ன ஆகும், மறுபடியுமே டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் என்ன 53,800 ஆல்ரெடி பை ட்ரெண்டில் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிருக்கும். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணியிருப்பாங்க. ட்ரேடு வந்து கொஞ்சம் பை ட்ரெண்டாக மாறி இருக்கும் உங்களுக்கு. லோவர் டைம் ஃப்ரேமு 3 மந்த் சார்ட்டு, வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் பையர் வந்து ஒரு 1000 பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நமக்கு இங்கே வந்து 1700 பாயிண்ட் வந்து மார்க்கெட் என்ன இருக்குது, மூவ் ஆயிருக்கு. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இப்போது அடுத்த டார்கெட் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ அடுத்த டார்கெட் எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். இது மேஜரான சப்போர்ட்டு நமக்கு. ஸோ இங்கேருந்து என்ன ஆகலாம் உங்களுக்கு 0.5 0.69 61 ஆக்சுவலாக 54 இருக்குது மார்க்கெட்டு, ஓகேங்களா. 54 இருக்குது, 54,800 இருக்குது. 54,800னா இங்கே வந்து 61 55 ஒரு 6000 பாயிண்ட்டை மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மறுபடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் இதுவாக வச்சுக்கோங்க, இந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த லோவை வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு, ஸோ டார்கெட் வந்து மறுபடியும் நமக்கு இந்த ரேஞ்ச் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 61 983, ஓகேங்களா. இந்த லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து லாங் டைமில் உங்களுக்கு, ஓகேங்களா. இது நம்ம ஷார்ட் டைமில் என்ன வரும்னு பார்த்துடலாம். இல்லை ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் டார்கெட் கூட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலான்றதை கூட பார்க்கலாம். இல்லை அடுத்தது வந்து நமக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுன்றதை செக் பண்ணலாம்.
ஸோ அதே தான் 60,000 58,000 வருது ஆக்சுவலாக 58,400 58,000 நியர் வருது. செக் பண்ணிங்க. இது ஹையர் டைம் ஃப்ரேமு. டேவில் செக் பண்ணுறேன் உங்களுக்கு. டேவில் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க டார்கெட் என்ன வரும் அப்படின்னா 0.69 55,600 அதே தான் ஓகேங்களா. 55,600 இல்லைன்னா 0.5 மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம்னா ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். சின்ன ஒரு கரெக்ஷன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆன சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து லோ இது என்ட்ரி ஓகேங்களா. ஸோ என்ட்ரி 1700 பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு நமக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சைட்வைஸ் மார்க்கெட் பிரேக் அவுட்டு உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 54,800 54,800னா உங்களுக்கு 55,600 ஒரு 700-800 பாயிண்ட்டான தான் டார்கெட்டு அப்கமிங் டேஸ் ஓகேங்களா. இதான் பேங்க் நிஃப்டி இப்படி கம்மிங் வீக்ஸ் வந்து பை ட்ரெண்டில் இருக்கும். இல்லைன்னா சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த கரெக்ஷன் ஸோ என்னோடய மார்க்கெட் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 54,735 ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா. எவ்வளோ 54,735 ஸ்டாப் லாஸ். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் எக்ஸிட் ஆகிடுங்க. இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏதாவது அப்டேட்னால் நான் இதில் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக டார்கெட்டு அச்சீவ் ஆகிடுச்சுன்னா இடையில வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.